அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது லதாவும் அம்முவும். இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோம்? இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் கீர் செய்யலாம். எல்லா காலத்துலேயும் குடிக்கக்கூடிய இந்த கேரட் கீர் சூடாகவும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னும் குடிக்கலாம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனே பார்க்க முடியும். இப்போது முதல்ல ஒரு கடாயை வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு அதில் நான் 400 கிராம் கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். அதோட 6 முந்திரி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா க்ரீமியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக முந்திரி இது நல்லா வதக்கலாம். இப்போது கேரட் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அது ஆறட்டும், அதுக்குள்ளே நாம் பாலை காய்ச்சிக்கலாம். இப்போது 400 கிராம் கேரட்டுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. இதை ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். பாலை கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நல்லா திக்கான பால் இல்லையா, கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது பால் காயட்டும், அதுக்குள்ளே நாம் ஆறு இருக்கிற கேரட்டை கொஞ்சமாக பாலை விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. அதில் ஒரு 200 கிராம் சர்க்கரை போட்டு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலக்கி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போது நல்லா கலந்து கொதிச்சாச்சுங்க. இந்த டைமில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கலக்கி அதில் நல்லா துருவி வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தா முந்திரி கொஞ்சம் தூவி இறக்குனா கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கேரட் கீர் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.